இவ்வளவு நாளா பிரவீன் பக்கத்துல இருந்து கதைய பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஹனி பக்கம் போலாமா? ஹனி, அந்த பேருக்கு ஏத்தா மாதிரியே அவ குரலும் தேன் மாதிரி இனிக்கும். மாநிற மேனி, எதையும் ஊடுருவி பாக்குற கண்கள், சிரிக்கும்போது கன்னத்துல விழுகிற அந்த சின்ன குழி, இதுவே அவ அழக வேற லெவலுக்கு கொண்டு போகும். அவ பேச ஆரம்பிச்சா அந்த சங்கீத குரல்ல மயங்கி அவளையே பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். வாழ்க்கை அவளுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய வெற்றிடத்தை தந்துடுச்சு. அம்மா அப்பா 2 பேருமே இல்ல. ஆனா அந்த தவிப்பு தெரியாம வளர்த்தவங்க அவளோட மாமாவும் அத்தையும் தான். அவங்க வீட்டு மகாலட்சுமியாவே அவளை பாத்துக்கிட்டாங்க. ஹனியும் அதுக்கு ஏத்தா மாதிரி அந்த வீட்டின் முதுகெலும்பா இருந்தா. ஹனி, நீ படிக்கிற பொண்ணுடா, காலையிலேயே எதுக்கு இவ்ளோ வேலை செய்யற? போய் படின்னு அத்தை தடுத்தாலும் அவ கேட்க மாட்டா. பரவாயில்ல அத்தை, நீங்க மட்டும் கஷ்டப்படுறத பாக்க எனக்கு பிடிக்கலன்னு அந்த தேன் குரல்ல சொல்லிட்டு வேலையில மூழ்குவா. 11ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பருவம் கனவுகள் மொட்டு விடுற காலம். ஹனியோட உலகம் அதுவரைக்கும் வீடு, ஸ்கூல்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்துச்சு. ஸ்கூல்ல தோழிகள் அவங்க லவ் பத்தி பேசும்போது ஹனிக்குள்ளேயும் ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். நமக்கும் ஒருத்தன் கிடைக்க மாட்டானா, நம்மள மட்டும் உலகமா நினைக்கிற ஒருத்தன் வரமாட்டானான்னு அவ தனிமையில நினைப்பா. அந்த ஏக்கத்துக்கு பதில் சொல்ற மாதிரி அமைஞ்சது அந்த லீவு டைம். அவளோட பெரிய மாமாவும் அவர் மகன் கிறிஷும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. கிறிஷ் கிராமத்து காத்துல வளர்ந்த கரடுமுரடான ஆனா வசீகரமான ஒரு பையன். அவனோட அந்த துடுக்குத்தனமான பேச்சும் கெத்தான சுபாவமும் ஹனிய மெல்ல ஈர்க்க ஆரம்பிச்சது. முறப்பையன்ற உரிமையில 2 பேருக்கும் இடையில ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்துச்சு. சமையலறையில வேலை செய்யும் போது கிறிஷ் அங்க வரதும், குறும்பா பேசி ஹனிய வெட்கப்பட வைக்கிறதும் டெய்லி நடக்கிற விஷயமாச்சு. சமையலறை ஜன்னல் வழியா கிறிஷ் சைகையிலேயே கேப்பா, சாப்பிட்டியான்னு. ஹனி அத்தை வராங்களான்னு நோட்டம் விட்டுட்டு நீன்னு சத்தமில்லாம உதட்ட சேவுல கேப்பா. கிறிஷ் சிரிச்சுக்கிட்டே, நீ பரிமாறினாதான் சாப்பிடுவேன்னு சொல்லும்போது ஹனிக்கு உடம்பெல்லாம் மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கும். லீவு முடிஞ்சு கிறிஷ் கிளம்புறப்போ ஹனி கையில ஒரு சின்ன காகிதத்தை திணிச்சிட்டு கால் பண்ணுன்னு ரகசியமா சொல்லிட்டு போனா. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் நைட்டு பயந்துட்டே அந்த நம்பருக்கு கால் பண்ணா ஹனி. ஹலோ கிறிஷ், நான் ஹனி பேசுறேன். ஹே, நீயா? நிஜமாவே நீதானா? எனக்கு கால் பண்ணவே மாட்டேன்னு நினைச்சேன். போனை பார்த்து பார்த்தே கண்ணு பூத்து போச்சு தெரியுமா? கிறிஷோட அந்த உற்சாகமான பேச்சு ஹனியோட பயத்தை போக்கிடுச்சு. அந்த முதல் கால்ல ஆரம்பிச்ச பேச்சு மெல்ல மெல்ல அவங்களோட கனவுகள், ஆசைகள்னு ஆழமா போச்சு. இப்போ ஹனிக்கு சாயங்காலம் 5 மணினா அது கிறிஷுக்கான டைம். வீட்ல பெரியவங்களுக்கும் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சேதான் இருந்துச்சு. முறப்பையன்தானே, நாளைக்கு இவள அந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுல நமக்கு என்ன தயக்கம்னு அத்தையும் மாமாவும் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா ஹனியும் கிறிஷும் யாருக்கும் தெரியாம ரகசியமா லவ் பண்றோங்கிற அந்த த்ரில்லையே ரசிச்சாங்க. 12ஆம் வகுப்பு முடிஞ்சதும் மொட்டை மாடியில ஒரு அந்தி நேரத்துல கிறிஷ் சொன்னா, ஹனி, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு உன் கூட இருக்கணும்னு தோணுது. ஹனிக்கு இதயம் அப்படியே துள்ளுச்சு. எனக்கு உன்னை பிடிக்கும் கிறிஷ், நம்ம வீட்லயும் சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு அவ வெக்கத்தோட சொன்னா. அன்னைக்கு அந்த மாடியில பூத்த அந்த ப்ராமிஸ் அவங்க காதுல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. கல்லூரிக்கு வந்த புதுசுல ஹனிக்கு அந்த புது சூழல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கதான் பிரவீன் அவளை சைட் அடிக்க ஆரம்பிச்சான். அந்த பார்வைகள் தந்த சிலிர்ப்ப அப்படியே நைட் போன்ல கிறிஷி கிட்ட சொன்னா. டேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன காலேஜ்ல ஒருத்தர் சைட் அடிக்கிறான்டா. சும்மா சொல்லாதடி, உன் மொக்க மூஞ்சை எவன் பாக்க போறான்னு கிறிஷ் கலாய்ப்பான். கிறிஷ், அடி வாங்க போற நீ, நிஜமா சொல்ற. அவன் எப்ப பார்த்தாலும் என்னையே பாத்துட்டு இருக்கான். சரி சரி, என் பொண்டாட்டி லட்சணமா இருக்கான்னு எனக்கே பெருமையா இருக்கு. ஒருத்தி அழகா இருந்தா 4 பேர் பாக்கத்தான் செய்வாங்கன்னு கிறிஷ் சிரிச்சான். ஐ மிஸ் யூ கிறிஷ், மத்தவங்க ஜோடியா இருக்கிறத பாக்கும்போது உன் ஞாபகமா வருது. கவலைப்படாதடி, லீவுக்கு வருவேன், அப்போ ஃபுல்லா உன் கூடவே இருப்பேன். சரி, நான் அங்க வந்தா எனக்கு என்ன தருவ? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி வைக்கிறேன். கடையில விக்கிற பொருள் எனக்கு வேணாம், ஒரு ஸ்வீட் கிஸ் வேணும்னு கிறிஷ் கேட்க, சீ போடா பொறுக்கின்னு ஹனி வெக்கப்பட்டா. ஹே, உன்னை கட்ட போற வேண்டி எனக்கு உரிமை இல்லையான்னு கிறிஷ் போன் வழியாவே ஒரு முத்த சத்தத்தை அனுப்ப ஹனி முகம் தக்காளி மாதிரி செவந்து போச்சு. சீன்னு முணுமுணுத்துட்டு போன வச்ச ஹனி அத அப்படியே மார்போட அணைச்சிக்கிட்டு பெட்ல போறண்டா. மெல்லிய இருள் படர தொடங்கிய அந்த அந்தி நேரத்துல ஹனி பெட்ல சாஞ்சிட்டு போனை நோண்டிட்டு இருந்தா. ஃபேஸ்புக்ல சும்மா சஜஷன் லிஸ்ட பாத்துட்டு இருந்தப்போ திடீர்னு நிஷாவோட போட்டோ கண்ல பட்டுச்சு. நிஷா, பிரவீனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல? உடனே ஒரு வேகம் வர அவசர அவசரமா நிஷாவோட ஃப்ரெண்ட் லிஸ்ட தொழாவனா. அங்க பிரவீனோட ஐடி சிக்கினதும் அவ இதயம் லேசா துடிச்சுது.
அவன் போட்டிருந்த போட்டோ ஒவ்வொன்னையும் ஜூம் பண்ணி பார்த்தா. காஸ்ட்லி கார், ஃபாரின் ட்ரிப்ஸ், பிராண்டட் வாட்ச்னு அவன் போட்டிருந்த எல்லாமே அவனோட வசதிய பறைசாத்துச்சு. அந்த போட்டோக்கள்ல பிரவீன் பாக்கறதுக்கு ஒரு ஸ்டைலான கவிஞன் மாதிரி இருந்தான். பரவாயில்ல, பாக்க செமையா இருக்கான். ஆனா இவன் பெரிய இடத்த ஆளாச்சே, இவ்ளோ வசதியான ஒருத்தன் நம்மள சைட் அடிக்கிறான்னா நாம அந்த அளவுக்கு அழகா இருக்கோமான்னு அவளுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே எழுந்து போய் கண்ணாடி முன்னாடி நின்னா. அந்த மாலை வெளிச்சத்துல தன்னைத்தானே ரசிச்சா. சரிஞ்சு விழுந்த முடிய ஒதுக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆங்கிள்லயும் செக் பண்ணிட்டு அழகுதான் போலன்னு தனக்கு தானே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டா. ஆனா அந்த பெருமையெல்லாம் ஒரு செகண்ட்ல கலைஞ்சுது. போன்ல கிரிஷ்னு பேர் மின்னுனதும் ஹனி முகம் நிஜமாவே மலர்ந்துச்சு. சொல்லு கிரிஷ், அந்த ஒரு வார்த்தையில அவ்வளவு குழைவு. என்ன பண்ற ஹனி, சாப்பிட்டியான்னு கிரிஷ் கேக்க பிரவீனோட அந்த சொகுசு உலகமே அப்படியே காணாம போச்சு. கிரிஷோட அந்த சாதாரண குரல்ல தான் எவ்வளவு ஈர்ப்பு. 2 பேரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. வருங்கால கனவுகள், சின்ன சின்ன சலிப்புகள்னு அவங்க உலகம் தனி. பிரவீன பாக்கும்போது இருந்த அந்த கர்வம் கிருஷிகிட்ட பேசும்போது பாதுகாப்பா மாறிடுச்சு. அடுத்தடுத்த நாட்கள் ஹனிக்கு ஒரு டபுள் கேம் வாழ்க்கைய அறிமுகப்படுத்துச்சு. காலேஜ்ல பிரவீன் பார்வை எப்பவும் தன்மேலேயே இருக்கிறத அவ ரசிச்சா. கிரிஷோட காதல் ஒரு அமைதியான நதினா, பிரவீனோட இந்த பார்வை அவளுக்கு ஒரு போதையா இருந்துச்சு. இதுல என்ன இருக்கு, அவர் சும்மா தானே பாக்குறான், ஜஸ்ட் சைட் தானேன்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிட்டா. ஆனா மனசுக்குள்ள ஒரு திமிரு. கிரிஷ் எனக்கு தான், ஆனா பிரவீன் மாதிரி ஒரு ரிச் பையன் என்ன ஒரு தேவதை மாதிரி பாக்குறது என் அழகுக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு நினைச்சா. மெல்ல மெல்ல பிரவீன் கிட்ட பேசவும் ஆரம்பிச்சா. கிரிஷ் கிட்ட பேசும்போது ஒரு பொறுப்பு இருக்கும், ஆனா பிரவீன் கிட்ட பேசும்போது அவன் அவளை புகழ்ந்து தள்ளுனான். உனக்கு நான் இருக்கேன் ஹனின்னு அவன் சொல்லாம செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் அவளை அப்படியே ஈர்த்துச்சு. அப்பப்போ அவன் வாங்கி தரும் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கு நைட்டு அவளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். பிரவீன எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு தான் கிரிஷ் இருக்கானே, அப்போ பிரவீன் யாரு? இந்த கேள்விக்கு பதில் இல்ல. ஆனா பிரவீன விட்டு கொடுக்க அவளுக்கு மனசில்ல. இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்க பிரவீன் கிட்ட ஒரு பொய்ய சொன்னான். வீட்டுக்கு போனா எனக்கு நிறைய வேலை இருக்கும், எங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால நைட்டு என்னால பேச முடியாதுன்னு ஒரு சீன் போட்டா. இப்போ அவ வாழ்க்கை 2ஆ பிரிஞ்சிடுச்சு. பகல்ல பிரவீனோட அந்த ஆடம்பரமான அன்பு, ராத்திரியானா கிரிஷோட அந்த உண்மையான காதல். 2 பேரையும் லாவகமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சா. ஒரு நாள் மாலை எப்பவும் போல ஆசையா கிரிஷுக்கு கால் பண்ணா. ஆனா கிரிஷ், சாரி ஹனி, எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன், அப்புறம் பேசலாமான்னு போனை வச்சுட்டான். தினமும் கிரிஷ் கூட பேசி பழகுன ஹனிக்கு அந்த திடீர் மௌனம் கஷ்டமா இருந்துச்சு. தனிமை வாட்டவும் மனசு தானா பிரவீன் பக்கம் திரும்பிச்சு. கரெக்டா அப்போ பிரவீன் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அன்னைக்கு பிரவீன் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவன் டக்குன்னு சொல்லிட்டான், ஹனி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ ஹனி. ஹனி அப்படியே ஷாக் ஆகி நின்னா. ஒரு பக்கம் கிரிஷ் அவளோட ஆழமான காதல், இன்னொரு பக்கம் பிரவீன் அவளோட தனிமைய போக்குற ஒரு சூப்பர் பிம்பம். அவளோட சுயநலம் ஒரு கணக்கு போட்டுச்சு. இப்போ பிரவீன் கிட்ட வேணான்னு சொல்லிட்டா இவன் காட்டுற இந்த அக்கறை, அந்தஸ்து எல்லாம் போயிடுமே, அது எப்படி விட முடியும்? கிரிஷ் லவ்வர் தான், ஆனா அவன் எங்கேயோ தூரமா இருக்கான். அவன் அன்பு போன் ஸ்கிரீன்குள்ளதான் இருக்கு, ஆனா பிரவீன் பக்கத்திலே இருக்கான். அவனோட நேரடி பார்வை அவளுக்கு ஒரு கிக்கு கொடுத்துச்சு. காதல் தானே, அதுவும் காலேஜ் டைம் லவ், எப்படியும் இது நிலைச்சு நிக்காதுன்னு தன் மனசாட்சிய தூங்க வச்சா. கிரிஷுக்கு பிரவீனையும் பிரவீனுக்கு கிரிஷையும் தெரியாம பாத்துக்கிட்டா போதும்னு ஒரு டேஞ்சரான முடிவு எடுத்தா. மறுநாளே பிரவீனை சந்திச்சு அவனோட கண்ணை பார்த்து சொன்னான், எனக்கும் உன்னை பிடிக்கும் பிரவீன், நான் உன்னை லவ் பண்றேன். அந்த வார்த்தையில காதலை விட ஒரு தந்திரம் தான் அதிகமா இருந்துச்சு. பிரவீன் நெகிழ்ந்து போய் அவளை அணைச்சுக்கிட்டான். அவனோட அந்த பாதுகாப்பு அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் கிரிஷை ஏமாத்திரங்கிற அந்த குற்ற உணர்வு இதயத்தோட ஒரு மூலையில குத்ததான் செஞ்சது. பிரவீனோட காதலை ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து ஹனி செம ஹாப்பியா இருந்தா. கிரிஷ் கிட்ட போன்ல பேசும்போது கிடைக்காத அந்த நெருக்கம், அரவணைப்பெல்லாம் பிரவீன் கிட்ட கிடைச்சது. இந்த காலேஜ் லவ் அவளோட தனிமைக்கு ஒரு நல்ல மருந்தா இருந்துச்சு. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஹனி மனசுல ஒரு கேள்வி வரும், கிரிஷ எதுக்காக இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்கணும், பேசாம அவன்கிட்ட பிரேக்கப் பண்ணிடலாமா, பிரவீன் கூடவே இருந்தா வசதியாவும் சந்தோஷமாவும் இருக்கலாமேன்னு சீரியஸா யோசிச்சா. ஆனா
மறுநாள் காலையில அந்த எண்ணம் அப்படியே தலைகீழா மாறுச்சு. பிரவீன் ரொம்ப உற்சாகமா ஹனி கைய பிடிச்சுக்கிட்டு சொன்னா, ஹனி, நேத்து நைட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணினேன். நம்ம லவ் பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். உன்னை நேர்ல பாக்கணும்னு சொல்லிருக்காங்க. இந்த வார்த்தை ஹனி காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டா. விளையாட்டுக்கும் டைம் பாஸுக்கும் அவ கட்டின அந்த பொய்க்கோட்டை இப்போ ஒரு பெரிய பாறையா அவ மேலேயே விழப்போகுதுன்னு அவளுக்கு புரிஞ்சுது. ஐயோ, இது சும்மா ஒரு ஜாலி லவ்னு நினைச்சேன். பிரவீன் இவ்ளோ சீரியஸா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையேன்னு அவ உள் மனசு அலறுச்சு. ஆனா அவளோட இன்னொரு பக்கம் அந்த ஆடம்பரமான வாழ்க்கைய ஆசைப்பட்டுச்சு. ஒரு நாள் காலேஜ கட் பண்ணிட்டு பிரவீன் கூட அவன் வீட்டுக்கு போனான். அந்த பெரிய பங்களாவும் பிரவீனோட அம்மா பார்வதி காட்டின அன்பும் ஹனிய நிலைகுலைய வச்சுது. பிரவீன் அவளை அவ ரூமுக்கு கூட்டிட்டு போய், ஃபியூச்சர்ல இது நம்ம ரூம் ஹனின்னு சொன்னப்போ ஹனிக்கு அவ மேல இருந்த ஈர்ப்பு உச்சத்துக்கே போச்சு. பேசாம இவனையே கல்யாணம் பண்ணிக்கலாமா, நம்மள நல்லா பாத்துப்பான்னு நினைச்சா. அந்த நெகிழ்ச்சியில பிரவீனை இறுக அணைச்சுக்கிட்டு அவன் முத்தம் கொடுப்பான்னு எதிர்பார்த்து கண்ண மூடினா. ஆனா பிரவீன் கண்ணியமா அவன் நெத்தியில மட்டும் முத்தம் கொடுத்துட்டு, இப்போ வேண்டா ஹனி, உன்னை பத்திரமா வீட்ல விடணும்னு சொல்லி அவளை காலேஜ்ல விட்டுட்டு போனா. நான் கிறிஷ லவ் பண்றனா இல்ல பிரவீன லவ் பண்றனா, ஹனிக்கு ஒரே குழப்பம். அன்னைக்கு நைட்டு நடுக்கத்தோட கிறிஷுக்கு கால் பண்ணா. கிறிஷ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குடான்னு ஆரம்பிச்சா. நீ மட்டும் என் கூடவே இருந்திருந்தன்னா நான் இப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன்னு தான் செஞ்ச துரோகத்தை மறைமுகமா சொல்லி அழுதா. ஏய், நான் தான் உன் கூடவே இருக்கேனேடின்னு கிறிஷ் சொல்ல, இல்லடா, நீ என் கைக்கு எட்டுற தூரத்துல இருந்திருக்கணும். நீ இல்லாதப்ப என் மனசு எங்கெங்கேயோ போகுதுன்னு தான் பலவீனத்தை ஒத்துக்கிட்டா. நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா கிறிஷ்ன்னு டக்குன்னு கேட்டா. கிறிஷ் சிரிச்சுட்டே, படிப்பு முடியட்டுண்டி, நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னான். அந்த பதில் ஹனிக்கு திருப்தியா இல்ல. அவளுக்கு இப்பவே ஒரு பிடிப்பு வேணும்னு தோணுச்சு. கிஸ்மி கிறிஷ்ன்னு அவ கேக்க கிறிஷ் ஷாக் ஆகிட்டான். நீ ஊருக்கு வாடி, உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு அவன் குறும்பா சொன்னது அவளுக்கு ஒரு கிக்கு கொடுத்துச்சு. ஹனி இப்போ ஒரு முடிவுக்கு வந்தா. அவளோட பார்வையில பிரவீன் காட்டின அந்த கண்ணியும் அவளுக்கு சலிப்ப தந்துச்சு. பிரவீன் அவ்ளோ பக்கத்துல இருந்தும் ஒன்னும் பண்ணல. ஆனா கிறிஷ் அப்படி இல்ல. அவன் என் மேல இருக்கிற ஆசைய ஓப்பனா காட்டுறான்னு நினைச்சா. பிரவீனோட அந்த மரியாதை அவளுக்கு ஒரு வேலிய போல தெரிஞ்சுது. கிறிஷ் தான் உணர்வுகளுக்கு சரியானவன் அப்படின்னு அவ அறியாமே அவளுக்கு போதிச்சுது. செமஸ்டர் லீவு விட்டப்போ ஹனி ஒரு குரூரமான கணக்கோட பிரவீனை பாக்க போனா. லீவு முடிஞ்சு வரும்போது பிரவீன் கிட்ட பிரேக்கப் பண்ணிடலாம், ஆனா இப்ப சொல்ல வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவன் கூட ஜாலியா இருந்துட்டு கிளம்பலாம்னு முடிவு பண்ணா. அன்னைக்கு பிரவீன் கிட்ட பயங்கரமா நெருக்கம் காட்டினா. அவனோட அந்த உண்மையான காதல பலி கொடுக்க துணிஞ்ச ஹனி விடை பெற நேரத்துல டக்குன்னு பிரவீன் உதட்டுல அழுத்தமா ஒரு முத்தம் கொடுத்தா. அது ஒரு பிரியா விடை முத்தம்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். கிறிஷோட ஊருக்கு போக அவ கால்கள் துடிச்சாலும் ஒரு அழகான காதல குழி தோண்டி புதைக்க போறோங்கிற குற்ற உணர்வோட அந்த ஊரை விட்டு ஹனி கிளம்பினா. பஸ் ஜன்னலோரமா உட்கார்ந்து ஊருக்கு போயிட்டு இருந்த ஹனி மனசுல அந்த பஸ் டயரை விட வேகமா எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. இவ்ளோ நாளா போன் ஸ்கிரீனுக்குள்ளயும் மெசேஜ்குள்ளயும் மட்டும் இருந்த கிறிஷோட காதல் இப்போ ஒரு நிஜமான வசந்தமா அவ முன்னாடி தெரிஞ்சது. இந்த ஒரு மாச லீவை எதையுமே மிஸ் பண்ணாம செம்மையா என்ஜாய் பண்ணணும்னு அவளுக்குள்ளே சொல்லிக்கிட்டா. கிறிஷ் கூட பீச்ல கைய கோர்த்துட்டு நடக்கணும், அவன் தோள்ல சாஞ்சிட்டு பிரவீன் பத்தின ரகசியங்களை எல்லாம் மனசுக்குள்ள புதைச்சிட்டு ஒரு புது மனுஷியா பேசணும்னு ஆசைப்பட்டா. கோவிலுக்கு போனா அவன் கண்டிப்பா வால்தனம் பண்ணுவான், கடைவீதியில வளையல் வாங்கி விடுவான்னு ஒரு சினிமா சீன் மாதிரியே கற்பனை பண்ணி வச்சிருந்தா. பிரவீன் கொடுத்த அந்த பட்டு போன்ற நினைவுகளை கழற்றி எரிஞ்சிட்டு கிறிஷோட அன்புக்குள்ள தஞ்சம் புக அவ துடிச்சா. ஊர் எல்ல வந்ததும் ஜன்னல் வழியா வந்த அந்த மண் காற்று அவளுக்கு அவ்வளோ இதமா இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்லயே கிறிஷ் வெயிட் பண்ணுவான், அங்கேயே ஒரு குட்டி ரொமான்ஸ் நடக்கும்னு நினைச்சா. ஆனா ஊருக்குள்ள போன முதல் 1 மணி நேரத்திலேயே அவ கனவு கோட்டை சரிய ஆரம்பிச்சுது. கிறிஷ் வீடு ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அங்க அமைதிக்கே இடமில்ல. அத்தை, மாமா, பாட்டி, பெரியப்பா பசங்கன்னு அந்த வீடே திருவிழா மாதிரி இருந்துச்சு. இதுல ஹனி எங்க கிறிஷ் கிட்ட தனியா பேசுறது? மாலையில பீச்சுக்கு கூட்டிட்டு போவான்னு பார்த்தா, ஹனி இதோ உன் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க, அப்படியே எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு அத்தை ஆர்டர் போட ஒரு பட்டாளத்தோட கோவிலுக்கு போக வேண்டியதா போச்சு. அடுத்த நாள் காலையில வா ஹனி, ஊரை சுத்தி காட்டுறேன்னு கூப்பிட்டப்போ ஹனிக்கு சந்தோஷம் தாங்கல. ஆனா பைக்ல பின்னாடி தம்பியையும் முன்னாடி ஒரு குழந்தையையும் உட்கார வச்சுட்டு நீ அண்ணி கூட கார்ல ஏறிக்கோன்னு அவன் சொன்னப்போ ஹனிக்கு அழுகையே வந்துடுச்சு.
தனிமையில ஒரு முத்தம், ஒரு சின்ன பேச்சுக்கு கூட அவன் இடம் கொடுக்கல. இதற்காவா இவ்ளோ ஆசையா வந்தேன், ஒரு வார்த்தை கூட தனியா பேச முடியலையேன்னு மனசுக்குள்ள புலம்புனான். கிரிஷ் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஊருக்கே கேக்குற மாதிரி ரொம்ப பொதுப்படையா இருந்துச்சு. காலேஜ் எப்ப திறக்குது ஹனி? சாப்பாடு நல்லா இருக்கா? கிரிஷோட இந்த யதார்த்தமான பேச்சுகள் அவளுக்கு எரிச்சல தந்துச்சு. ராத்திரில போன்ல கொஞ்சன கிரிஷ் எங்க, இப்ப 10 பேருக்கு நடுவுல ஜாட கூட காட்டாம இருக்கிற இந்த கிரிஷ் எங்க? நாட்கள் ஓடுன. லீவு முடிஞ்சு கிளம்ப வேண்டிய நாளும் வந்துச்சு. எப்படியாவது ஒரு நிமிஷமாவது தனியா பேசிடணும்னு ஹனி ஆசைப்பட்ட அந்த தருணம் கடைசி நாள் நைட்டு தான் கிடைச்சது. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மெதுவா மாடிக்கு போனான். அங்க நிலா வெளிச்சத்துல கிரிஷ் வானத்தை பாத்துட்டு நின்னுட்டு இருந்தான். என்ன ஹனி, கிளம்புறதுல வருத்தமான்னு அவன் மெதுவா கேட்க, என்னடா இது, உன் பக்கத்துல இருந்தும் உன் கூட பேசவே முடியல, எனக்கு செம கடுப்பாகிது கிரிஷ்னு ஹனி ஆதங்கப்பட்டா. கிரிஷ் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், நாம தனியா இருக்கணும்னா கல்யாணம் முடிச்சு ரூம்ல இருந்தாதான் முடியும்னு சொன்னான். அந்த ரூம்ங்கிற வார்த்தை அவளுக்கு பிரவீன் சொன்ன நம்ம ரூம் ஞாபகத்தை வர வச்சுது. ஏன் நம்ம ரூம்னு சொல்லாம ஓ ரூம்னு சொல்ற, சின்ன விஷயத்துல கூட உனக்கு அந்த உரிமை வரலையான்னு ஹனி சண்டைக்கு போனா. கிரிஷுக்கு இது புரியல. சின்ன விஷயத்த பெருசு பண்ணாதேடி, சந்தோஷமா பேசலான்னு பார்த்தன்னு அவன் சலிச்சுக்கிட்டான். திடீர்னு கிரிஷ் அவ இடுப்ப பலமா பிடிச்சு தம் பக்கம் இழுத்தான். அந்த பிடியில ஒரு அன்பை தாண்டி ஒரு மூர்க்கத்தனம் தெரிஞ்சுது. இந்த டைம்ல ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கன்னு அவன் முத்தம் கொடுத்து வேகம் காட்டினான். பிரவீன் அவளை தன் ரூமுக்கே கூட்டிட்டு போயும் கண்ணியமா நெத்தியில மட்டும் முத்தம் கொடுத்தது அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. விடு கிரிஷ்னு அவனை தள்ளி விட்டா. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன ரொமான்ஸ் வேண்டி இருக்குன்னு படபடத்தா. கிரிஷுக்கு இப்ப கோவம் உச்சதுக்கே போயிடுச்சு. எதுக்குடி இப்போ ஓவரா சீன் போடுற, நீ வேணே போன்ல கிஸ் பண்ணுன்னு வழிஞ்ச, போனா போகட்டும்னு உன் ஆசைய தீக்க வந்தா என்னமோ ஓவரா பண்றன்னு அவன் கத்துனான். போனா போகட்டும்னு இந்த ஒரு வார்த்தை ஹனியோட காதுல கொச்சப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. பிரவீன் அவளை ஒரு பூ மாதிரி நடத்தினது அவளுக்கு பிரம்மாண்டமா தெரிஞ்சது. நீ பேசுறது தப்பு கிரிஷ், சாரி சொல்ற வரைக்கும் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு போக பார்த்தா. ஆனா கிரிஷ் விடல. அவ மணிக்கட்டை பிடிச்சு இழுத்து அணைச்சான். இருக்கிற கொஞ்ச நேரத்தை வேஸ்ட் பண்ணாதேடின்னு மூச்சரைக்க சொன்னான். அவ உடம்பும் மனசும் அந்த தீண்டல அருவருப்போட நிராகரிச்சது. சி, இன்டீசென்டா நடந்துக்கிற, ஒன்ன போய் லவ் பண்ணுனேன் பாரு, போடா நாயேன்னு கத்திட்டு அழுதபடியே ரூமுக்கு ஓடினான். கிரிஷ் வந்து மன்னிப்பு கேப்பான்னு நினைச்சா, ஆனா அவன் பக்கத்துல இருந்து ஒரு சத்தமும் இல்ல. மறுநாள் காலையில கிளம்புறப்போ 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தப்போ போன்ல மெசேஜ் ஒண்ணு வந்துச்சு. கிரிஷ், இந்த உறவு சரிப்பட்டு வராது, பிரேக்கப். அந்த மெசேஜ பார்த்ததும் ஹனிக்கு இதயம் ஒரு நிமிஷம் நின்னா மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த அழுக பிரிவிற்காக இல்ல, தன்னை மதிக்காத ஒருத்தனை இவ்வளவு நாள் காதலிச்சிட்டோமேங்கிற வேதனை தான். ஆனா அந்த துக்கம் அதிக நேரம் இருக்கல. நீ இல்லன்னா என்னடா, எனக்கு என் பிரவீன் இருக்காண்டான்னு அவளுக்குள்ள ஒரு உறுதி வந்துச்சு. பிரவீன் கொடுத்த மரியாதையும் பாதுகாப்பும் உன்கிட்ட இல்ல கிரிஷ், இனிமேல் பிரவீனுக்கு மட்டும்தான் நான் உண்மையா இருப்பேன்னு சபதம் எடுத்தா. பஸ் நகர ஆரம்பிச்சப்போ அவன் மனம் பிரவீனை பார்க்க துடிச்சுது. தாம் பண்ண துரோகம் எதுவுமே அவளுக்கு தப்பா தெரியல. பிரவீனுக்கு உடனே மெசேஜ் தட்டினா. பிரவீன், நான் ஊர்ல இருந்து கிளம்பிட்டேன், உன்னை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குடா, ஐ மிஸ் யூ. கிரிஷுடனான அந்த கசப்பான கதைய ஒரு மூடி வச்ச புக்க போல மனசுக்குள்ள புதைச்சிட்டா ஹனி. காலேஜ் திரும்பின பிறகு பிரவீன் கிட்ட அவ காட்டின நெருக்கம் முன்ன விட அதிகமா இருந்துச்சு. பிரவீனும் அவளோட இந்த மாற்றத்துல செம்ம ஹாப்பியா இருந்தா. தன் ஃபியூச்சரே அவதான்னு நம்பினா. ஆனா மைதானத்துல நடந்த அந்த வாலிபால் மேட்ச் எல்லாத்தையும் மாத்திடுச்சு. ஹரியோட அணி ஜெயிச்சப்போ அந்த பையனோட வேகத்தை பார்த்து ஹனி ஆச்சரியப்பட்டா. அவளோட மேக்ஸ் மேம் பையன்னு தெரிஞ்சதும் ஒரு சின்ன அறிமுகம் உருவாச்சு. அடுத்த நாள் காலையில பஸ் ஸ்டாப்ல ஹரிய பார்த்ததும் ஹனி வண்டிய நிறுத்தினா. ஹரி, இங்க என்ன பண்ற? பைக் சர்வீஸ் அக்கா, அதான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன்னு ஹரி சொன்னா. சரி வா, நானே காலேஜ்ல விடுறேன்னு ஹனி கூப்பிட அவன் ஜாலியா ஏறி உட்கார்ந்துகிட்டான். வண்டியில போகும்போது ஹரி ஆரம்பிச்சான். ஹனி, அந்த பிரவீன் யாரு, உன் ஃப்ரெண்டா? டேய், நான் உன் சீனியர், மரியாதையா அக்கான்னு கூப்பிடுன்னு அதட்டுனா ஹனி. ஆனா அந்த அதட்டல்ல ஒரு குழைவு இருந்துச்சு. நோனோ, நான் அழகான பொண்ணுங்களை அப்படி கூப்பிட மாட்டேன்னு ஹரி சொன்னப்போ ஹனிக்கு ஷாக்கு. அடி வாங்க போற நீன்னு சிரிச்சுட்டே சொன்னான். நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நீதான் செம்ம அழகு, உன் கூட வண்டில வரத பார்த்தா பாதி பேரு வயிற்றெரிச்சல்லையே செத்துடுவானுங்கன்னு அவன் புகழ புகழ ஹனி மனசுக்குள்ள அப்படியே பூரிச்சு போனான்.
அந்த பிரவீன் உன் லவ்வர் இல்லதானு அவன் திரும்பவும் கேட்க ஹனி ஒரு நிமிஷம் யோசிச்சா. லவ்வர்னு சொன்னா இந்த த்ரில்லிங்கான பேச்சு இதோட முடிஞ்சிடுமேன்னு அவளுக்கு பயம் வந்துச்சு. பிரவீனுக்கு உண்மையா இருக்கணும்னு எடுத்த சபதம் காத்துல பறந்துச்சு. எனக்கு லவ்வர்னு யாரும் இல்லன்னு ஒரு பெரிய பொய்ய கூலா சொன்னா ஹனி. பிரவீனுக்கு அவ செஞ்ச அடுத்த துரோகம் இது. நல்ல வேலை, அப்போ நான் அப்ளிகேஷன் போடலாமான்னு ஹரி கேட்க, உனக்கு கொழுப்புடான்னு ஹனி செல்லமா கோவிச்சுக்கிட்டா. ஒரு வயசு சின்னவன்தான், அதுல என்ன இருக்கு, காதலுக்கு வயசு முக்கியம் இல்லையேன்னு அவன் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி பேச ஹனியால எதுவும் சொல்ல முடியல. காலேஜ் பார்க்கிங்ல வண்டிய நிறுத்தினதும் ஹரி அவன் கண்ணை பார்த்து சொன்னான், ஹே அழகி, நான் சீரியஸா தான் சொல்றேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதிகமா யோசிக்காம சீக்கிரம் ஓகே சொல்லு. சொல்லிட்டு டக்குன்னு ஹனியோட கண்ணத்தை செல்லமா ஒரு கிள்ளிட்டு ஒரு குறும்பு சிரிப்போட அவன் போயிட்டான். ஹனி அப்படியே உறைஞ்சு போயிட்டா. அந்த தீண்டல்ல ஒரு புது வசீகரம் இருந்துச்சு. பிரவீனோட அளவுக்கு அதிகமான மரியாதையும் இல்ல, கிறிஷோட அதிகாரமும் இல்ல. ஹரி கிட்ட இருந்தது ஒரு அழகான துடுக்குத்தனம். அன்னைக்கு ஈவினிங் ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. ஹலோ. ஹாய் அழகி. ஹரி, உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சதுன்னு ஹனி பதட்டமா கேட்டா. உன் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கின, உன் கூட லவ் லாங்குவேஜ் பேசத்தான்னு அவன் கூலா சொல்ல ஹனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், நீ நிஜமாவே அடி வாங்க போற ஹரின்னு மிரட்டுனா, ஆனா அவன் முகம் சிரிச்சிட்டு இருந்துச்சு. ஹரி அப்படியே ஒருமையில பேச ஆரம்பிச்சான். டி போட்டு அவன் கொஞ்சிறது அவளுக்கு பிடிச்சிருந்தது. நானே தான் இப்பதான் ஒரு லவ் ஃபெயிலியர்ல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கேன்னு தெரியாம ஹனி வளரிட்டா. ஹரி உடனே சீரியஸ் ஆகி என்னாச்சுன்னு கேட்க, ஹனி கிறிஷ் பத்தின எல்லாத்தையும் அவன்கிட்ட கொட்டிட்டா. ஆனா பிரவீன மட்டும் லாவகமா மறைச்சிட்டா. அழுதுதே ஹனி பேசினப்போ ஹரி அவட தேத்துனா. அவன் உனக்கு ஒரு ஒர்த்தே கிடையாது பேபி, உனக்கு நான் இருக்கேன், முதல்ல கண்ண தொடைன்னு அவன் சொன்ன வார்த்தை அவன் மனசுக்கு இதமா இருந்துச்சு. டெய்லி இந்த டைம் அவன்கிட்ட பேசிட்டு இருப்பேன்டா, இப்போ அவனோட ஞாபகம் வந்து கொல்லுதுன்னு ஹனி ஏங்கினப்போ ஹரி ஒரு ஐடியா கொடுத்தான். இனிமே டெய்லி இதே டைம்ல ஏன் கூட பேசு, ஆட்டோமேட்டிக்கா நீ அவனை மறந்துடுவ, இது ஹரி பிராமிஸ். அப்படியா, உன்னால முடியுமான்னு ஹனி கேட்க, கண்டிப்பான்னு அவன் உறுதி அளிச்சான். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் அந்த புது அத்தியாயம். டெய்லி நைட்டு கிறிஷுக்கு ஒதுக்குன டைம் இப்போ ஹரி வசம் ஆச்சு. ஹரியோட அந்த துடிப்பான பேச்சும் அவளை கொஞ்சற விதமும் அவளுக்கு புது உற்சாகத்தை தந்தது. பிரவீனோட அமைதியான காதலை விட ஹரியோட இந்த பேச்சு அவளுக்கு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டு போன் வெளிச்சத்துல ஹனி முகம் செம குஷியா மின்னிட்டு இருந்தது. ஹரி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு குறும்புக்கார பொண்ண வெளியே கொண்டு வந்தது. ஏ அழகி, நாளைக்கு நான் ஒரு செமஸ்டர் லீவ் மாதிரி என்ஜாய் பண்ண போறேன்னு ஹரி ஒரு ரகசியத்தை சொன்னான். ஏண்டா, நாளைக்கு கிளாஸ் இல்லையான்னு ஹனி கேட்க, ஹரி சிரிச்சுட்டே சொன்னான், கிளாஸ் எல்லாம் இருக்கு ஹனி, ஆனா நான் கட்டடிக்க போறேன், ஒரே இடத்துல உட்காந்து போர் அடிக்குது, நாளைக்கு வெளியே எங்கேயாவது ஜாலியா சுத்தலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நல்ல பொண்ணுன்னு வாழ்ந்து பழகின ஹனிக்கு ஹரியோட இந்த பிளான் ஒரு புது கிக் கொடுத்துச்சு. கிறிஷ் கிட்ட பயந்தவள், பிரவீன் கிட்ட அமைதியா இருந்தவள், இப்போ ஹரியோட இந்த துடுக்குத்தனத்துல தன்னையே இழக்க தயாரா இருந்தா. டேய், நானும் வரேன்டா, காலேஜ் சேர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட கிளாஸ கட் பண்ணதே இல்ல, அவ ஆசையா சொல்ல ஹரிக்கு ஆச்சரியம் தாங்கல. அப்போ நாளைக்கு அந்த சாதனைய முறியடிக்கிறோம், 2 பேரும் சேர்ந்து கட்டடிக்கிறோம்னு ஹரி உற்சாகமானா. அடுத்த நாள் காலையில உலகமே பிஸியா இருக்க இவங்க 2 பேரும் மட்டும் பீச்ல சுதந்திர பறவைகளா நின்னாங்க. முதலா ஒரு தப்பு செய்யறதுல இருக்கிற அந்த த்ரில் ஹனிய தடுமாற வச்சது. கட்டடிச்சிட்டோம், இப்போ என்ன பண்றதுன்னு ஒரு பயத்தோட கேட்டா. ஓடி பிடிச்சு விளையாடலாம்னு ஹரி அவளை துரத்த ஆரம்பிச்சான். மணல் பரப்புல ஹனி ஓடுனா. கிறிஷ் போட்ட இரும்பு வேலி, பிரவீன் கொடுத்த அந்த மரியாதையான பாரம்னு எல்லாமே அந்த ஓட்டத்துல கழன்று விழுந்துச்சு. சிரிப்ப அடங்குறதுக்குள்ள ஹரி அவளை தூக்கி அலைக்குள்ள போட்டான். போடா லூசு, டிரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு பாருன்னு ஹனி போய் கோபத்தை காட்டினா. ஈர டிரெஸ் உடம்போட ஒட்டி இருக்க அவள் அழகே தனி. நான் பாக்க மாட்டேன்பா, பார்த்தா மயங்கிடுவேன்னு ஹரி கண்ணடிச்சான். இப்போ இந்த டிரெஸ்ஸ வச்சுட்டு என்ன பண்றதுன்னு அவ கேட்க, பக்கத்துல இருக்கிற மால்க்கு போய் புது டிரெஸ் எடுத்துக்கலாம்னு ஹரி சொன்னான். என்கிட்ட காசு இல்லடான்னு ஹனி தயங்கினப்போ, நான் வாங்கி தரேன்டி, நான் வாங்கி தந்தா போட மாட்டியான்னு அவன் உரிமையா கேட்டான். மால்ல ஹரி ஒரு ரெட் கலர் கவுன தேர்ந்தெடுத்தான். டேய், இது ரொம்ப மாடர்னா இருக்குடான்னு ஹனி தயங்கினா. ஆனா போட்டுட்டு வெளியே வந்தப்போ அந்த ரெட் கலர் அவளுக்கு அவ்வளவு பொருத்தமா இருந்துச்சு. வாவ், செம்ம ஹாட்டா இருக்க பேபி,
எவனுக்கோ கொடுத்து வச்சிருக்கோ தெரியலன்னு ஹரி உச்சி முதல் பாதம் வரை அவளை பார்த்தான். ஹரி சொன்ன அந்த ஹாட்டுங்கிற வார்த்தை அவளுக்கு ஒரு புது தெம்ப கொடுத்துச்சு. பிரவீனிடம் சிலையா தெரிஞ்சவள் ஹரி கிட்ட மட்டும்தான் ஒரு அழகான பெண்ணா, தேவதையா தெரிஞ்சத உணர்ந்தா. அவன் இன்னும் சில ட்ரெஸ் எடுத்து தர ஹனி எதையுமே மறுக்கல. பில் போடும்போது ஹனி தயங்கினப்போ, உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ணுவேன், நீதானே இப்ப என்னோட முக்கியமான ஆள்னு ஹரி கூலா சொன்னான். நிஜமா சொல்லு, எப்போ எனக்கு ஓகே சொல்ல போற அழகின்னு ஹரி சீரியஸா கேட்டான். பிரவீன் வாழ்க்கையில இருக்கிறது அவள தொண்டைய அடைச்சுது. இப்போதைக்கு லவ் பத்தி நினைக்க முடியலடான்னு கிறிஷ் பிரிவ சொல்லி மழுப்புனா. நீ டைம் எடுத்துக்கோ, ஆனா கடைசியில என்கிட்ட வந்துடு, நான் வெயிட் பண்றேன்னு அவன் சொல்ல அந்த அன்பு ஹனிய அப்படியே ஈர்த்துச்சு. பிரவீன் தந்த பாதுகாப்பை விட இது அவளுக்கு மேலா தெரிஞ்சுது. அன்னையில இருந்து அந்த கட்டடிக்கிற பழக்கம் ஹனிக்கு தொத்திடுச்சு. ஹரியோட இருக்கும்போது சுதந்திர பறவையா உணர்ந்தா. கிளாஸ் இல்லாத நேரத்துல ஹரியோட கிளாஸ்க்கே போய் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து அவன் கைய கோர்த்துக்கிறது அவளுக்கு போதையா இருந்துச்சு. மத்தவங்க தேடும்போது லாவகமா பொய் சொல்ல கத்துக்கிட்டா. ஹரியோட சிரிப்பு, அவளை கிண்டல் செய்யறது எல்லாம் அவளை ஒரு மாய உலகத்துக்குள்ள தள்ளிடுச்சு. பிரவீன் அவளை தேடி வரும்போதெல்லாம், லைப்ரரியில பிஸியா நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் பிரவீன் அவ கண்ணை பார்த்து பொய் சொல்லுவா. அவன் அத நம்பி, உடம்ப பாத்துக்கோ ஹனின்னு நெத்தியில முத்தம் கொடுக்கும்போது ஒரு செகண்ட் குற்ற உணர்வு எட்டி பாக்கும். ஆனா அடுத்த நிமிஷம் அவன் மனசு ஹரிய தேடி ஓடும். பிரவீன் கிட்ட ஒரு அமைதியான பாதுகாப்பு இருந்தது. ஆனா ஹரி கிட்ட தான் அவர் ரத்தம் துடிப்போட ஓடுறத உணர்ந்தா. ஒரு பக்கம் தூய்மையான அன்பு, இன்னொரு பக்கம் துடிப்பான ஈர்ப்பு. ரெண்டுக்கும் நடுவுல ஹனி ஒரு அபாயகரமான கண்ணாமூச்சி ஆட்டத்தை தொடங்கினா. காலேஜ்ல ஹனிக்கும் ஹரிக்கும் இடையில இருக்கிற அந்த ரகசியம் இப்போ ஓபன் ஆக ஆரம்பிச்சுது. ஹரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹனிய பத்தி பெருமையா பேச போக அது காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. இப்போ ஹனி அந்த பக்கம் போனாலே ஹரியோட ஜூனியர் பசங்க, ஹரி இதோ ஆளு போறா பாருன்னு ஓட்டுவாங்க. ஹனி அதை திட்டாம வெக்கத்தோட சிரிச்சிட்டு போறது ஹரிக்கு இன்னும் தெம்ப கொடுத்துச்சு. அன்னைக்கு நைட்டு போன்ல பேசும்போது ஹனி கிண்டலா கேட்டா, உனக்கு என்னப்பா ஹரி, உன் பின்னாடி ஒரு பெரிய பட்டாளமே சுத்துது, நீயும் ஜாலியா கடலை போடுவ, உன்னையெல்லாம் நம்பவே முடியாது. அடிப்பாவி, நான் உன்னை தவிர யாரையும் நிமிர்ந்து கூட பாக்குறது இல்லன்னு ஹரி பதர்னா. நம்பிக்கை வரணும்னா இப்பவே என் பேஸ்புக் பாஸ்வேர்டை தரேன், செக் பண்ணிக்கோன்னு சொல்லி டக்குன்னு பாஸ்வேர்டை மெசேஜ் பண்ணிட்டான். ஹனி ஷாக் ஆகிட்டா. இந்த காலத்துல ஒருத்தன் பாஸ்வேர்டு தரான்னா அவன் எவ்வளவு உண்மையா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டா. அவனோட இன்பாக்ஸ செக் பண்ணப்போ வேற எந்த பொண்ணுங்க கூடவும் அவன் பேசல. கிறிஸ்டியனை மதிக்கவே இல்ல. ஆனா ஹரி தனக்குன்னு எந்த ரகசியமும் இல்லாம உண்மையா இருக்கானேன்னு நினைச்சு ஹனி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இன்னொரு நாள் பேசும்போது ஹரி கேட்டான், எனக்கு என்னவோ உனக்கு லவ்வர் இருக்குன்னு தோணுது ஹனி, அந்த பிரவீன் உன் பின்னாடியே சுத்துறானே. ஹனி லாவகமா போய் சொன்னான், அவன் என்ன லவ் பண்றான், ஆனா நான் அவனை பண்ணலையே, நான் தான் கிறிஷ லவ் பண்ணினேன்னு உனக்கே தெரியுமே. இருந்தாலும் அவன் உன் பின்னாடியே வரானேன்னு ஹரி சந்தேகப்பட ஹனி ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணான். இந்தா என் பாஸ்வேர்டு, நீயே செக் பண்ணிக்கோன்னு சவால் விட்டுட்டு அவசர அவசரமா பிரவீன் கூட பேசின மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு பாஸ்வேர்டை மாத்தி ஹரிக்கு அனுப்புனான். ஹே, சும்மா கேட்டேன்டி அழகி, நாம பாண்டிச்சேரிக்கு ஒரு ட்ரிப் போலாமா, நீயும் நானும் மட்டும் தனியான்னு ஹரி கேட்க ஹனி ஓகே சொல்லிட்டா. ஆனா அடுத்த நாள் பார்க்கிங்ல பிரவீன் வழி மறிச்சு சண்டை போட்டான். ஹனி, நீ ஏதோ மறைக்கிற, அந்த ஹரிக்கும் உனக்கும் என்னன்னு அவன் வேதனையா கேட்க ஹனி கோபத்தை ஆயுதமா எடுத்துக்கிட்டா. உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல பிரவீன், சந்தேக பிராணி கூட வாழ முடியாது, பிரேக்கப்னு கத்திட்டு போயிட்டா. பிரவீன் திகச்சு நிக்க ஹனிக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. பிளான் பண்ணபடி அந்த வீக்கெண்ட் பாண்டிச்சேரி ட்ரிப் போனாங்க. ஹரியோட பைக் பின்னாடி அவ இடுப்ப கட்டி பிடிச்சிட்டு போகும்போது பிரவீன் நினைப்பு அவளுக்கு இல்லவே இல்ல. பாண்டிச்சேரி தெருக்கள்ல ஹரி அவளை ஒரு ராணி மாதிரி நடத்தினான். ஒரு நாள் ஹரி அவ கிளாஸ்க்கு வந்து அவ பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு என்னடி இவ்ளோ அழகா இருக்கன்னு அவன் கொஞ்சிறத பிரவீன் பாத்துட்டு வந்து ஹரிய அடிக்க அது பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் ஹனி பிரவீனை தனியா கூப்பிட்டுட்டு போய், சாரிடா, டைம் குடு, நான் திரும்ப வரேன்னு பேசி அவனை சமாதானப்படுத்தி அனுப்புனான். பிரவீன் போனதும் ஹரி அவ கிளாஸ்ல இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். என்ன ஹனி, காலேஜ் ஃபுல்லா நீயும் பிரவீனும் லவ் பண்ணினீங்களாமேன்னு பேசிக்கிறாங்க, உண்மையா? ஹரி அதிகாரமா கேட்டான். ஹனி பதட்டமாகி அவனை தனியா கூப்பிட்டு போனான். ஹரி, நான் கிறிஷ லவ் பண்ணது உண்மைதான், பிரவீன் என்ன லவ் பண்ணா. சரி, நீன்னு ஹரியோட கேள்வி ஈட்டி மாதிரி பாஞ்சுது. ஹனி வார்த்தை வராம தடுமாறினா. சொல்லுடி, நீ அவனை லவ் பண்ணியா இல்லையான்னு ஹரி கர்ஜிச்சான்.
அவர் ரொம்ப நல்ல பையன்டா. ஆனா லவ்வர்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த நெருக்கம் அவன் கிட்ட இல்ல. ஒரு கிஸ் பண்றதுக்கு கூட அவன் யோசிப்பான்னு பிரவீன் மேல பழி போட்டா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ அவனை லவ் பண்ணியா, அவன்கிட்ட லவ் யூ சொன்னியா இல்லையா? ஹனி அழுகையோட சொன்னேன்னு ஒத்துக்கிட்டா. ஹரியோட முகம் கோபத்துல விகாரமாச்சு. அப்போ நீ கிறிஷ லவ் பண்ணும்போதே பிரவீனையும் லவ் பண்ணிட்டு இருந்தியா? கிறிஷ் போனதும் பிரவீன், இப்போ பிரவீன் போனதும் நானா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு அருவருப்பா பார்த்தான். ஹரி, உன்கிட்ட மட்டும்தான்டா நான் உண்மையா இருக்கேன் அவ கைப்பிடிக்க போனா. ஹரி அதை தட்டி விட்டான். பேசாத, உனக்கும் எனக்கும் இடையில இனிமே எதுவுமே இல்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ண லவ் பண்ணதுக்கு என் முகத்துல நானே துப்பிக்கணும். பை நான் அவன் விறுவிறுன்னு போக ஹனி மண்ணுல விழுந்து கதறி அழுதா. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் அனுபவிக்க நினைச்சு அவ ஆடின அந்த டபுள் கேம் இன்னைக்கு அவளுக்கே ஆப்பு வச்சிடுச்சு. ஹனி இப்போ என்ன பண்ணுவா? ஹரி அவளை உண்மையாவே விட்டுட்டு போயிட்டானா? பிரவீனுக்கு ஹனியோட இந்த துரோகம் தெரிய வரும்போது அவர் ரியாக்ஷன் என்ன? எல்லா கேள்விகளுக்குமான விடையோட நான் உங்களை அடுத்த பாகத்துல சந்திக்கிறேன். நன்றி.